அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, எங்கள் கலைதேவி ஐயோ அப்பா கலைதேவி நாடக மன்றத்தை யூடியூப் சேனலிலும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் சிறப்பாக பார்த்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உயிரிலும் மேலான கலை ரசிகர்கள் உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். இந்த அழகான தட்டலாமா தட்டக்கூடாதா? நன்றி நன்றி. அடுத்த நாடகம் உனக்கு தான். இந்த அழகான வேளையிலே நமது பெருமாள்பேட்டை கிராமத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சொர்ண பைரவர் பகவானுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து இரவு முழுவதும் அழகாக ஊர்வலம் செய்து சிறப்பாக எங்களை பேச விடாத செய்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்பா எனக்கு திருமணம் சொன்னாரு. திருமணம் என்னடா? அது சாப்பிட பொருளா? நீட்டா இருக்குமா, குண்டா இருக்குமா, சப்பையா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா? திருமணம் தெரியாது. அம்மா இருந்தா பரவாயில்ல, அப்பா அம்மா செய்யறது நான் பார்த்திருப்பேன். கல்யாணம் பார்த்திருப்பேன். திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். ஆயிரங்காலத்து பயிர். ஆயிரங்காலத்து பயிர். அப்படியா? திருமணம் ஒண்ணுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. நின்னுகிறேன்னா நல்லா நின்னுகிறேன்னா இதுக்கு பேர் தான் திருமணம். அப்புறமா இந்த காலத்துல அவன் கல்யாணம் செய்ய வைக்கல கஷ்டப்படுறாங்க. திருமணம் என்பது பயப்படுற அளவுக்கு ஒண்ணே கிடையாது. இங்க இருந்து காயில வெண்பாக்கம் போ, 9 மணிக்கு திறப்பாங்க கடை. கடை பேட்டா செருப்பு கடை. பேட்டா செருப்பு கடை. செருப்பு கடையா? உன் காலுக்கேத்த செருப்பு எடுத்து போடுவாங்க. அப்படியா? புது செருப்பு. ஆமா. நீ முதல்ல போட சொல்ல எப்படி இருக்கும்? டைட்டா இருக்குடா. என்ன அப்படி சொல்லி? எப்படி அப்பா? புது செருப்பு முதல்ல போட சொல்ல மட்டை. இவ்வளோ டைட்டாவா? அப்புறம் 4 முறை போட்டு எடுத்துட்டா சாப்பிடும். ஆமாண்டா. அதே தான் கல்யாணம். என்னப்பா சொல்றாங்க? என்ன சொல்ற? செருப்பு கல்யாணத்துக்கு எந்த வித்தியாசம்? அப்பா உனக்கேற்ற ஆடவளை பார்த்து இரு மனமும் ஒரு மனமாக சேருவதுதான் திருமணம். மனுஷனா இந்த பெருசு கத்தியாவிட்டா முடியாது. அம்மா இல்லாத பொண்ணு. அம்மா இருந்தா பரவாயில்ல, நல்லது கட்டது நல்லது எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆமா உனக்கு நான் லோடு ஏற்றிக்கிட்டு போக போறேன். தப்பா நினைக்காதம்மா. திருமணம் என்பது இரு மனமும் ஒன்றாக சேர வேண்டும். என் வாயை சொல்லுடா. கிடையாது. உனக்கு திருமணம் எனக்கு தெரியல. குழந்தை எப்படி சொல்லுவாங்க? அப்படி கிடையாது. அன்பும் மரணம் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. தெரியல இல்லன்னா நாளைக்கு நைட் 12 மணிக்கு என் வீட்டுக்கு வா. அதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன். அப்பான்னு சொல்லாத. அப்பாவுக்கு தெரிஞ்ச கிளாஸ் எல்லாம் ஈஸ்வரன் கிளாஸ் மட்டும்தான். நான் உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன். இந்த திருமணத்துக்குன்னு வீட்டுல பெரிய பாம்பு வளர்த்து வச்சு பாம்பு 12 மணிக்கு படம் எடுப்போம். அப்பதான் பாம்பு எங்க இருக்குது?
புத்துல இருக்குது. புத்தியா? புத்து எங்க இருக்குது? அது பாம்புக்கு தான் தெரியும். பாம்புக்கு தான் தெரியும். பாம்பு எங்க இருக்குது? இருக்குது. அது புத்துல இருக்குது. புத்து எங்க இருக்குது? எங்கடா இருக்குது? அந்த பாம்புக்கு தான். பாப்பா என்னடா? இந்த அடிக்கிறியே ஆமா. அதே மாதிரி அடிப்பாங்க. அப்பா என்ன தப்பா சொல்றா? உனக்கு திருமணம் தெரிவித்து விட்டேன். உனக்கு அழகான மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை முடிக்க போறேன். அப்பா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவாங்க சொல்லு. அவங்க கூட சொல்லுவாங்க. கேட்கிறாரு. ஏய், அப்பா இங்க பாருங்க. அப்படியே நான் திருமணம் செய்து கொண்டு என் மாமியார் வீட்டுக்கு நான் போயிட்டா போய்விட்டால் யாருமா பார்த்துக்கிறது? ஏம்மா, எல்லாரும் மானாயா. இதா, தவமா ஜபம் இருந்து அழகான ஆண் குழந்தை பிறக்கும் என்று நினைத்தோம். நினைத்தோம். பெண் குழந்தையாக பிறந்து விட்டு அம்மா கல்யாணம் பண்ணிட்டு போச்சுன்னா நம்ம வேலை சின்ன வயசுல நானும் அம்மாவை அப்பா அம்மாவை நட்டலாம். ஏய், அப்பா ஏய், மகளாக பிறந்து விட்டாய். பெண்ணாக பிறந்தவள் என்றைக்காக ஒரு நாள் மாமனாருக்கு போய் வருவாள். அப்பா இங்க பாருங்க, நடப்பதை யாராலுமே தடுக்க முடியாது, தடுக்கவும் முடியாதுப்பா. அதனால திருமணம் எப்போது நடக்குதோ அப்போது நடக்கட்டும். அது வரையிலும் எங்கு செல்ல போகிறார்? யாரு தொழிலோடு சேர்ந்து நான் வளர்வனும் மதர் வெளியே கலர் வர போக போறேன். கோழி பெண்களோடு சந்தோஷமாக ஆடி பாடி டேய் அருவி தொழில் பண்ணணும் புறப்படலாமா? ஆக ஓடிக்கலாம்.